ஹீரோயின்களுக்கு வணக்கம், ஹீரோக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து எபிசோடு 76. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம 2 நாள் முன்னாடி நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட் அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷனில் இதில் நான் ஜீவன் வித்யா ஒர்க் ஷாப்புங்கிற பற்றி சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 வருஷம் இருக்குங்க. நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக விக்ரமில் வர சேது மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ரிலேஷன்ஷிப்பு இஷ்யூஸு, புரிதல்கள், அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராஸ்பெரிட்டி இல்லை, ஹாப்பினஸ் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாமே இல்லாத சமயத்தில் வந்து லிட்ரலாக சேது மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆஷிஷுங்கிறவர் இந்த ஒர்க் ஷாப் பற்றி சொன்னார், ஜீவன் வித்யா ஒர்க் ஷாப். அது என்னங்க ஜீவன் வித்யா ஒர்க் ஷாப் அப்படின்னா, இது வந்து நாகராஜன் ஒருத்தர் வந்து இந்த ஒர்க் ஷாப்பை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர் லைஃப் லேர்னிங் அவங்களோட கற்றுக்கிட்டது அப்படின்னா அவர் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவாகி இன்வால்வ் ஆகி ஒரு குடும்பமாக வாழறது அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சல் எக்ஸிஸ்டன்ஸ், கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதை பற்றிலாம் சொல்லி ஒர்க் ஷாப் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அட்டன் பண்ணது வந்து ஹைதராபாத்தில். இந்த ஒர்க் ஷாப்பு யார் வேணால் அட்டன் பண்ணலாம். ஈவன் சில பேர் வந்து ஃபேமிலியாகவே அட்டன் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஷாப்பில் இந்தியன் பார்ட்டிசிபெண்ட்டோட நிறைய பேர் பூட்டான்லேருந்து வந்தாங்க. பூட்டானில் உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர், டாப் ரேங்க் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இது நடந்தது வந்து ஹைதராபாத்தில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஒர்க் ஷாப்பு. இந்த ஒர்க் ஷாப் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா எதை பற்றி வேணாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். நான் யார், நான் எதுக்காண்டி இந்த பிறந்தேன், என்னோடய பர்பஸ் என்ன, எதை பற்றி வேணால் கடவுள் இருக்காரா இல்லையா. இது ஒர்க் ஷாப்பே பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேஸில் தான் இருந்தது. அவங்க வந்து இது ஒரு ப்ரொப்போசல் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ரொம்ப இதுவாக இருந்தது இந்த ஒர்க் ஷாப். அவங்க சொல்ல வர இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தனி மனித அமைதி, அப்புறம் வந்து ஃபேமிலிஸு, சொசைட்டியில் அமைதி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து சமுதாய அமைதி, அதுக்கப்புறம் வந்து உலகம் அமைதி, அப்புறம் நேச்சரோட சொல்கிறாங்க. சில பேர் நேச்சருங்கிறோம், சில பேர் காடுங்கிறோம், சில பேர் ஈஸ்வர், அல்லாஹ், ஜீசஸ் அப்படிங்கிறோம். இவங்க வந்து இது வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா, இது மத சார்பற்றது. இது வந்து ஒரு பர்டிகுலர் ரிலிஜன், பர்டிகுலர் இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ரெண்டாவது இன்னும் என்னென்னா, இது ரொம்ப ஓப்பன் சோர்ஸ் மாதிரி, ரொம்ப சீப். நான் அந்த 1 வீக் ப்ரோக்ராமுக்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அக்காமடேஷன்லாம் ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே நான் செலவு பண்ணது ஒரு 2000 ரூபா தான் இருக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு. ஒரு நாளைக்கு 300 500 யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம், குடும்பமாக அட்டன் பண்ணலாம். இது ரொம்ப சரி. இது வந்து நீங்கள் சொல்ல வரதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது எனக்கு வந்து கமல் படம் மாதிரி இருக்குது, புரியுது பாதி புரியல அப்படின்னீங்கன்னா, அவன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து 2020 நம்ம இருக்கிறது 2020, இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமா ராஜேஷ், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ராஜேஷ் அப்படின்னு கேட்குறது புரியுது. அவங்க வந்து ஒரு வீடியோ காமிச்சாங்க. அந்த வீடியோ என்னன்னா, ஹவாரே பஜார்னு யூடியூப்பில் தட்டி பாருங்கள். அந்த வில்லேஜ் எப்படி இருந்ததுன்னா, 1972 ஒரு ட்ராட் வந்தது, வெள்ளம் வந்ததில் அந்த வில்லேஜை வந்து பஞ்சம் தரவிழிச்சு ஆடிச்சு. ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். வில்லேஜில் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்தது, ரேப் இருந்தது, எல்லாமே இருந்தது. நம்ம இன்றைக்கி பேப்பரில் பார்க்குற டாப் 5 இஷ்யூஸ் எல்லாமே இந்த வில்லேஜில் இருந்தது. அப்போ வந்து அந்த வில்லேஜ் பவார்னு ஒருத்தர் வராரு. பவார்னு ஒருத்தர் வந்து அப்போ ஃபுல்லாக வில்லேஜை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இன்றைக்கி அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா 55 மில்லியனர்ஸ் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தான் இருக்குது அந்த வில்லேஜ். அது ஒரு ரோல் மாடல் வில்லேஜ். அவங்க இரிகேஷன் சிஸ்டம், வாட்டர் மேனேஜ்மெண்ட், செக் டேமு, அப்படி இப்படின்னு வேறு லெவலில் இருக்காங்க. அது எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு வில்லேஜ் பாசிபிளாக இருந்தால் நம்ம உலகமே ஒரு குடும்பமாக வாழலாம். வாசுதேவ குடும்பம்னு நம்ம பழைய ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். எல்லாம் நிறையா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஒரு 1 டே ஒர்க் ஷாப்பு. என்னோடய கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 2 ரைட்டிங் பேட் அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. இதை நான் ஓட்டுறது வந்து தர்பார் ட்ரெய்லர் மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். நிறையா வேணும்னா இவங்களோட லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஸ்லைட்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். யாருக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, நான் அந்த சேது மாதிரி சுற்றிட்டு இல்லாமல் ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது, ரைட் ஃபீலிங் கிடச்சிது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலீஸில் பீஸ் கிடைச்சது. நான் கற்றுக்கிட்டத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஃபேமிலீஸில் பீஸ் கிடைச்சது. செல்ஃபிஷ் ஆட்டிடியூட்லேருந்து செல்ஃப்லெஸ்ஸாக லெவல் 5 லீடர்ஷிப் நோக்கி போகிறதுக்கு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் போகிறதுக்குலாம் எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு நான் வச்சுருக்க டைட்டில் பார்த்தீங்கன்னா, மனிதன் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த டைட்டிலே வச்சுருக்கேன். அவங்க சொல்ல வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க சொல்கிறாங்க. தெரியாததே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் சொன்னது தான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையில் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறாங்க. அதே தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம ஹியூமன் இண்டிவிஜுவல் லெவலில் ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம நேச்சர் வந்து பாடி வந்து ஹியூமன் பாடி, நேச்சர் அதோட பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துலேயும் பீஸ், ஹாப்பினஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் சொசைட்டி, அதுக்கப்புறம் யூனிவர்சல் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ், நிம்மதி வேணும்னா எல்லாருமே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், கியோஸ் எஃபெக்ட் மாதிரி. ஈவன் டிம் குக்கும் கியோஸ் எஃபெக்டை பற்றி சொல்கிறாரு. கமலஹாசன் நிறையா சொல்லியிருக்காரு. இதுதான். ஸோ இதை நச்சுன்னு ஒரே வரியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஆல் அபவுட் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அதோட இதை முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.